1000 ரூபாய் தாரா, அரிசி பருப்பும் தாரா, யாத்த மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாய் வேணா, அரிசி பருப்பு வேணா, ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா. கொலுசு மூக்குத்தி தாரா, புள்ள குடிக்கு காசு தாரா, கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். குறுக்கிட்ட மாமா நான் ஓட்டு போட மாட்டேன். வேட்டி சேல தாரா, எப்படி வேட்டி சேல தாரா, ஓசி பஸ்ஸும் தாரா, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் வருவோம். வேட்டி சேலைய வேணா, ஓசி பஸ் வேணா, வேலை வெட்டி தந்தா இது எல்லாம் வரும் தானா. மிக்சி கிரைண்டர் தாரா, அடி மசாலா சாமானும் தாரா, மாமா பொண்ண வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். மிக்சி கிரைண்டர் வேணா, அந்த மசாலா சாமானும் வேணா, மனங்கிட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். நம்ம போட்டதெல்லாம் மாமா நீ கொஞ்சம் மாறு, நம்ம பட்டதெல்லாம் போதும் இப்ப மாறணுமே ஊரு. இன்னும் பேசணும், நிறைய பேசணும், நேர தவறு என்ப காரணத்தால் எதுவும் என்னால பேச முடியல. கூடியிருக்கிற மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், நம்ம இப்படியே தொடர்ந்து போராடிட்டு இருக்குமே, நம்ம வென்றுருவோமா ஜெயிச்சிருவோமா, கூட்டணி வைக்கலையே, இப்படி ஏகப்பட்ட கேள்வி நம்மளுக்குள்ளே இருந்த போதிலும் நம்ம சமரசம் செய்யாம தொடர்ந்து இந்த 15 ஆண்டுகளாக இப்ப நமக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த 3 கட்சிகளுமே என்ன கோட்பாடு எடுத்து வச்சிருக்காங்கன்ற நம்ம பார்க்கணும். நீங்களே சிந்திச்சு பாருங்க. அவங்க கூட கூட்டணி இருக்கிற மதிமுக இல்ல விசிக இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல மார்க்சிஸ்ட், நாங்க தான் பெரிய கூட்டணின்றீங்களே, அப்புறம் ஏன் வாக்கு காசு கொடுத்து விடிகாலம் போயிட்டு வாக்கு வாங்குறீங்க? நீங்க நேரம் வந்துட்டு நாங்க 60 வருஷமா செஞ்ச நல்லது கெட்ட சொல்லி நீங்க வாக்கு வாங்குங்களேன். பெரிய கூட்டணி ஆச்சு நீங்க தான். உங்களுக்கு திம்பும் திராணியும் தான், வாக்குக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சு காட்டுக்கலாம் பார்க்கலாம். இல்ல எங்களோட நீங்க பெரிய கூட்டணி தானே, வாங்க ஒத்த கொத்தையா மோதி போட்டணும், சோழி போடலாம் சோடி. அதுக்கு தெம்பு திராணி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இவங்க பண்ணது எல்லாமே ஊழலும் திருட்டும் கொலையும் கொள்ளையும் கனிம வளம் திருடுங்க தான். இதை வச்சுட்டு போ அவன் எப்படி எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்க முடியும்? எந்த வகையில் அது சாத்தியம் இருக்கு நீங்க நம்புறீங்க? யாரு கூட போய் கூட்டணி வைக்க முடியும்? நம்ம திருடன் கூட சேர்ந்தா நம்மளும் திருடன் தான் சொல்லுவான். வேண்டாம், அண்ணன் சொல்ற மாதிரி சாப்பாட்டில் மட்டும் தான் கூட்டு, அரசியல் போர்ல வந்துட்டு எங்களுக்கு கூட்டே தேவையில்லை. பன்றிகள் தான் வந்துட்டு போருக்கு வந்துட்டு கூட்டம் கூட்டமா போவோம். புலிப்படை நாங்கள் எப்போதும் ஒருபோதும் சமரசம் செய்யாமல் கூட்டத்திற்கு போக மாட்டோம். தனித்து நில், துணிந்து செல், வரலாற்றை படை, இதுவே எங்கள் முழக்கம். இவங்களே ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் எப்படிப்பா? அதுக்கு தான் என் பாட்டன் பாரதி அன்றைக்கே சொல்லிட்டாரு, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதான் தம்பி சொல்லிட்டான். மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என்னும் நினைவா, அவங்களே ஜெயிச்சிட மாட்டாங்க. உலகால உனது தாய் உயிர்வாத மிகவாத அடைகிறாள். நம்ம தமிழ் அன்னை நம்மளை அழைச்சிட்டு இருக்க, நம்ம தமிழ் சமூகம் எல்லாம் ஒன்று சேரணும். சேர்ந்தாவே போதும், தானா வந்துடும். தூங்கும் புலியை பறகென்று எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? உன்ன விளக்கி எப்படி சொல்லணும்? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவள் தான் இந்த ரீமா ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அந்த கடையில் வேட்டி எடுத்தா தான் நல்லா இருக்குன்னு தேடி போய் ஒரு 6 மாதம் போடக்கூடிய பேண்ட் சட்டையவே ஒரு கடையில் நீங்க தேடி தேடி வாங்கும் போது நமக்கு உண்டான தலைவன் இவன் தான் சொல்லிட்டு தேடி வாக்களிக்க முடியாதா? எத்தனை நாளைக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க? சரி, அப்படிதான் ஒரு மாற்றம் சொல்லிட்டு இப்போ ஒரு பக்கா மாசம் வந்துச்சு. அந்த பக்கா மாசம் என்னதான் கொண்டு வராருன்னு பார்த்தா அதுக்கு மாற்று ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி நாங்க ஓட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தா நாங்க 1000 ரூபாய் தரேன்றாங்க. சரி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவரு ஒரு 2000 ரூபாய் தராரு. சரி, இது ரெண்டுமே வேணும். பின்னாடி திரும்பி பார்த்தா பக்கா மாசம் 2500 ரூபாய் தருது. அப்புறம் என்ன வேறுபாடு? ஒன்னும் இல்லை. இதுக்குதான் நாங்க சொல்றோம், எல்லாத்துக்கும் மாறுவோம், மாற்றத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் தேசியம் முழக்கத்தை பேரெடுத்து கொண்டு வரோம். நேரமாச்சா? எனவே
ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காதே, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காதே. உழைக்கும் மக்கள் சின்னம் ஏர் விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் ஏர் விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், யார் யாருக்கோ கஷ்டப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம், யார் யாருக்கோ கஷ்டப்பட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற ஐயா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற அண்ணே ஒதுங்கி நிக்காதே, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காதே. உழைக்கும் மக்கள் சின்னம் ஏர் விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் ஏர் விவசாயி சின்னம். ஊத்தங்கர சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்க வந்துட்டு நகரத்தில் இருக்கிறாங்க நினைக்காதீங்க, முழுக்க முழுக்க கிராமப்புற சார்ந்தவங்க தான். நீங்க சிந்திச்சு பார்க்கணும், நீங்க சிந்திச்சு தெளிவா முடிவெடுங்க. காலையில் எழுந்து நம்ம என்ன அன்றாட வேலையில நம்ம காலையில் என்ன பண்றோம்? விவசாய பெருமக்களா இருக்கிறவங்க பால் கறக்க போயிடுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு நெல் இருக்க போயிடுறோம். இந்த தொழிலை நம்ம செஞ்சு வெயில வெம்பாடு பட்டு அறுத்து கூலி கொடுத்து அதில் வரக்கூடிய பொருள் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம விளைவிக்க முடியுதா? நம்ம போறக்கூடிய நிலக்கடலைக்கோ மஞ்சளுக்கோ இஞ்சிக்கோ கொளுத்துகின்ற வெயில்ல வந்துட்டு ரத்தம் வேர்வை சிந்தி பாம்பு கடியில பட்டு நைட்டுலாம் கரண்ட் வரலன்னு தண்ணி கொடுத்து இந்த திருட்டு திராவிட மணல் கரண்டையும் பிடிக்கிறாங்க. அதிலெல்லாம் மீண்டும் நம்ம இரவுல வந்துட்டு நம்ம வேலை செஞ்சு கொண்டு வர பொருளுக்கு நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு விளைவிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜாதான். ஆனா இதே எங்கேயோ இருந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு இருசக்கர வாகனத்தையோ இல்ல மகிழுந்தையோ வந்துட்டு அவன் ஒரு ஷோரூம்ல வச்சுக்கிட்டு 4,50,000 2,38,300 ரூபான்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ரோட் டாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா நம்ம பக்கத்துக்கு பக்கம் கையெழுத்து போட்டுட்டு மாதம் மாதம் தவணை கட்டிட்டு வரும், நம்முடைய பணத்தை கொடுத்துட்டு வரும். அப்போ நீங்க சிந்திச்சு பாக்குறீங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவன் வந்துட்டு நம்ம வீட்டு தண்ணி எடுத்துக்கிறான், நம்ம கரண்ட் எடுத்துக்கிறான், நம்முடைய மக்களுடைய உழைப்பு எடுத்துக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு விலையை நிர்ணயிக்கிறான். அந்த நிர்ணயிக்கிற விலையை நம்ம கொடுத்துட்டு வாங்க முடியுது. அப்ப நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு ஏன் நம்மளால விலை நிர்ணயிக்க முடியலன்னு உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியில் நாளைக்கே இணைஞ்சிருவீங்க. அந்த கேள்வி உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் வரணும். எங்களுக்கு எங்க அண்ணன் வந்துட்டு வர வச்சுட்டாரு, ஒரு திரைக்கு மயக்கத்துல, ஒரு பண மயக்கத்துல, ஒரு போதையில இருந்த எங்களை எல்லாத்தையும் தமிழ் தேசிய புள்ளின்ற ஒரு கோட்பாட்டில் கொண்டு நிறுத்தினார். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமன் என்ன பண்ணார் நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம், மாணவர், மீனவர், ஆசிரியர், செவிலியர் எல்லாருமே இதுக்கு மேலே நாங்க எதுவும் சொல்ல முடியாது. போட்டா போடு போடாட்டி போன்ற அண்ணனுடைய பாலிசி தான். நீ போட்டனா உனக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க வந்துட்டு தயாரா இருக்கிறோம். நீ போடாட்டி திரும்பவும் போயிட்டு அதே ரெட்டையில சூரியனுக்கு போட்டு நம்ம பிள்ளைகளை எல்லாம் தாரவாத்து பெண் பிள்ளைகளை ஆகட்டும், இல்ல வந்துட்டு பெண் பிள்ளைகள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க, பெண் பிள்ளைகளும் கிடையாது. அந்த பெண் பிள்ளைய புணர வைக்கிறவனும் ஒரு ஆண் பையன், அவனும் நம்ம பையன் தான். அவன் எப்படி பாதிக்கப்படுறான்? அவனும் வந்துட்டு திரவ போதை சாராயம் இல்ல கஞ்சா இல்ல பெத்தமாய் இல்ல வந்துட்டு பல வந்திருக்கு. அவனும் அந்த போதையில மயங்கி நம்ம பெண் பிள்ளைக்கு எடுத்துறான். நீங்க இதே வேலையை திரும்ப ரெட்டையில சொல்லி அழுத்திட்டு இருந்தீங்க, இதே நிலைதான் நீடிக்கும். மாறுவோம், மாற்றத்தை படைப்போம், இலக்கு ஒன்றுதான், இனத்தினை விடுதலை. நாம் தமிழர். நன்றி, வணக்கம். தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.